தமிழ்நாட்டில் ஓய்ந்தது தேர்தல் பரப்புரை. நாளை நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. 5 ஆண்டுகளில் 2080 பாலியல் வன்கொடுமைகள் பதிவு. அண்ணாமலை அதிர்ச்சி தகவல். வாரிசு அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் ஆதரவளிக்க மாட்டார்கள். பியூஷ் கோயல் கருத்து. என் ரத்தமே எனக்கு விஷமாகிவிட்டது. ராமதாஸ் வேதனை. இங்கு படித்தவனுக்கு மதிப்பில்லை, நடித்தவனுக்கு தான் மதிப்பிருக்கிறது. சீமான் சாடல். மத்திய அரசின் நடவடிக்கைகளால் இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படவில்லை. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் விளக்கம். வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படும் போதைப் பொருட்கள் கூட தமிழக கிராமங்களில் கிடைக்கின்றன. அன்புமணி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியை தரம் தாழ்ந்து விமர்சித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மன்னிப்பு கேட்க வேண்டும். நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். பாஜகவின் விரிவுபடுத்தப்பட்ட அலுவலகம் போல் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். அரசின் திட்டங்களை அடித்தள அளவில் செயல்படுத்துவதில் குடிமைப் பணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. நான் கிரிக்கெட்டை பின்தொடர விராட் கோலி தான் காரணம். ஜோகோவிச் நெகிழ்ச்சி. தமிழர்கள் எப்போதும் தாய்மொழியை பாதுகாக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு பேட்டி. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி. ராஜஸ்தான் லக்னோ அணிகள் மோதல். CSKவுக்கு மேலும் பின்னடைவு. காயம் காரணமாக IPL தொடரிலிருந்து ஆயுஷ் மாத்ரே விலகல்.